ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சாய் பிரதி vlogs. இந்த வீடியோவில் டொமினோஸ் ஸ்டைல் வெஜ் பன்னீர் பீஸா எப்படி செய்கிறது அதை பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் 250 ml கப்பில் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதாவது கையை விட்டிங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதை ஒரு கப்பில் நான் ஃபஸ்ட்டு அதை ஊற்றிக்கிறேன். ஒரு டீஸ்பூனால் அதாவது 5 ml அதில் 2 டீஸ்பூன் சுகரை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ப்ளஸ் ஒரு ½ டீஸ்பூன் 1½ டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். இப்போது பீஸாவோட பேஸ்க்கு மாவை அளந்து எடுத்துக்கலாம். நான் இதில் 300 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். அதோட 1½ டீஸ்பூன் சால்ட்டு அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அதாவது 20 ml கோல்டு வின்னர் நான் எடுத்திருக்கேன். ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு இதை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் ஈஸ்ட் போட்டு வச்சுருந்தோம்ல, அது பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. இதை அப்படியே அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம், இதிலே கரெக்டாக இருக்கும். நான் கொடுத்த மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராலாம் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. அதே போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இப்போது அதில் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மேலேயுமே நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணி நான் வச்சிடுறேன். ஓரத்தில் அப்ளை எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாவு அப்படியே டபுள் ஆகும். அப்போது ஓரத்துலலாம் ஒட்டாமல் வரும். நான் இதை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சு 2 மணி நேரம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்போ எப்படி வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே பீஸாவுக்கு தேவையான சாஸு எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படும். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வெறும் கடாயில் ஒரு 10 காஞ்ச மிளகாயை போட்டு நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதாவது லோ ஃப்ளேம்லேயே தான் நான் வச்சு இதை ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ அதை என்ன பண்ணிடலான்னா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கரெக்டாக 2 சொத்து தான் ஓட விடணும், இல்லைன்னா ரொம்ப பொடியாயிடும். அவ்வளோதான், சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் வாட்டர் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 தக்காளியை லைட்டாக கத்தியால் ஒரு கீறி நான் அதை வேக வச்சுக்கிறேன். அப்போது நம்மளுக்கு தோல் ஈஸியாக வெளியில் வந்துடும். அதை நம்ம எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், தோல் தனியாக வந்துடுச்சு. ஈஸியாக வந்துடும். தோலை தனியாக எடுத்துடுங்க. தோலை எடுத்ததுக்கப்புறம் தக்காளியை நைஃபால் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் ஆகி வந்துருச்சு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் லேசாக வதக்கிக்கிறேன். லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருக்கும். அப்போது குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு லேசாக வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை அதில் ஊற்றி கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அதோட ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போது 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அதாவது 5 ml அந்த ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன்.
அப்புறம் இது பேக்கர்ஸ்லேருந்து ஒரேகானோ அப்படின்ற சீசனிங்கை பீஸாவுக்காக நம்ம சேர்க்கும்போது இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸை அதுலேயும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதோட நம்மளுக்கு பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் பன்னீர் பீஸா செய்ய போகிறதுனால பன்னீர் ஒரு 100 கிராம் நான் வாங்கியிருந்தேன். அதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி மஞ்சத்தூள், இது 3த்தையும் அதில் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சோண்டு உப்பு. உங்களுக்கு இதில் வேணும்னா ஜீரகத்தூள் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை ஒரு பவுலில் தனியாக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே பீஸாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அது அப்படியே டபுளாக இருக்கும். இப்போ அந்த மாவை நல்லா கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிக்கிட்டதுக்கப்புறமா இந்த மாவை 2 பாதியாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இதில் 2 பீஸா செய்யலாம். நம்மளுக்கு இதில் 2 டோ கிடைக்கும். கையில் கொஞ்சம் ஒட்டும், அதனால் கொஞ்சம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு டோ எடுத்து பீஸாவை ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் அடுப்பில் கூட பேக் பண்ணலாம். இப்போ அந்த பீஸா ட்ரேயில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மேலேயே லைட்டாக மைதா மாவை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ பீஸா மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையால் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மைதா மாவை எடுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மாவை லைட்டாக உருட்டி வச்சுட்டு இப்போது அது மேலே சப்பாத்தி கட்டையால் வச்சு லைட்டாக உருட்டுங்க. ரொம்பவும் தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பீஸா சாப்பிடும்போது அடியில் ஒரு மாதிரி பன்னு தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால மீடியமாக அதை தேய்ச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ட்ரேயில் இந்த தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸை அதில் நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக நம்ம அதை ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. கையாலே வச்சு இப்படி தட்டினீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது அதோட கார்னர்லலாம் நான் பண்ணுற மாதிரி கையை வச்சு விரலால் அழுத்தி அழுத்தி விடுங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுற அந்த சாஸு எல்லாமே வெளியில் போகாமல் இருக்கும். இப்போது இப்படி ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் எடுத்துக்கிட்டு அதில் இப்படி குத்தி குத்தி எடுங்க. அப்படி எடுக்கும்போது அதில் ஹோல்ஸ் விழும். இல்லைன்னா அது பூரி மாதிரி கொஞ்சம் உப்பி வந்துடும். பீஸா மாதிரி நம்மளுக்கு வராது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் இருக்குது இல்லையா, அதை ஒரு ஸ்பூனால் எடுத்து அது மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ண போகிறேன். 230 டிகிரி செல்சியஸில் பேக் மோட் ஆன் பண்ணியிருக்கேன். கன்வெக்ஷனில் 5 to 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம பீஸாவோட டெக்கரேஷன்ஸ்லாம் முடிச்சிடலாம். இப்போது நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இந்த சீஸ் நார்மலாக உள்ள ஷாப்லேயே வச்சுருக்காங்க. நான் மில்கி மிஸ்ட் பிராண்டில் இருக்கிற மொசரல்லா சீஸ் எடுத்து இப்படி கேரட் சீவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிற சீவரில் இது மாதிரி நம்ம சீவி அதில் போட்டுக்கலாம். நான் இப்போ சீவி அதில் எடுத்து மேலே தூவிக்கிறேன். அப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை கொஞ்சமாக மேலே எடுத்து நான் தூவிக்கிறேன். தக்காளியை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அழகாக அது மேலே நான் வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை அதுக்கு இடையில நான் அழகாக அதில் வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதில் மேலே அழகாக செட் பண்ணிக்கிறேன்.
அது கூடவே நான் பிளாக் ஆலிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம சீவி வச்சுருக்க மொசரல்லா சீஸை போட்டு ஃபுல்லாக நான் அதை கவர் பண்ணிக்கிறேன். எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. நான் பிளாக் ஆலிவ்ஸ் போட்டேன் இல்லையா, அது இப்படி தான் பாட்டிலில் இருக்கும். நம்ம ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீஸா, அதை சென்டர் ரேக்கில் நான் அதை வச்சுக்கிறேன். கரெக்டாக 15 மினிட்ஸ் டைமரை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் பாருங்கள், நல்ல சீஸ்லாம் மெல்ட் ஆகுறது தெரியும். மெல்ட் ஆகி ஃபைனலாக நம்மளுக்கு பீஸா ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போது இதை பீஸ் போட்டுடலாம். ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு. இது ஆறுற வரைக்கும்லாம் நம்மளால் பொறுமை தாங்க முடியாது. கை சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி பிச்சு எடுத்தாச்சு. உண்மையிலே இந்த பீஸாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. கடையிலலாம் கூட அடியில் பேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா குட்டீஸுங்க பீஸா அது மாதிரி தான் ரொம்ப விரும்புகிறாங்க. நம்ம கடையில் கொண்டு போய் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இது ஓடிஜியில் தான் செய்ய முடியுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நார்மலாக நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே ஒரு கடாயிலே நம்ம இதை பண்ண முடியும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.